அடுத்தபடியாக ரிஷபம். ரிஷபராசியில் குரு பகவான் இவ்வளவு காலமாக 13 மாதங்கள் இருந்து இப்போ உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2 அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? தனம், தானியம், வாக்கு ஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்போ இத்தனையுமே குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்போ தனத்தை கொடுத்துருவார், வாக்கு நல்ல ஒரு பலனாக இருக்கும், குடும்பஸ்தானம் ரொம்ப ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாமே இருக்குது. அப்போது ரிஷபம் பெண்களுக்கு நல்ல ஒரு 100%, ஆண்களுக்கு ஒரு 90%. அப்போ பெண்கள் அங்கே பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அமைப்பில் ரிஷபம் அப்படிங்கிறது ஸ்திரம்னா அலைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் நான் அங்கே ஒன்று இங்கே ஒன்று, எனக்கு எதுவுமே ஒரு பெரிய லெவலில் கிடைக்கல, அலைச்சலாகவே இருந்தது, நான் எதையாவது ஒன்று சாதிக்கணும், இந்த மாதம் தொடங்கட்டும், நான் சாதிக்கணும்னு இருக்கிறதுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு பலனாக இருக்கும். இதில் உங்களுக்கு சனி பகவான் 11, சனி பகவான் 11லையும் ராகு பகவான் 10லையும் இருக்கிறதுனால தொழில் தொடங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. லாபத்தை அனுபவிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ஏதாவது பேங்க்கில் நீங்கள் லோன் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாலோ, இல்லை பேங்க் ரீதியாக உங்களுடைய பத்திரங்கள், ஜுவல்ஸ் ஏதாவது இருந்தாலோ மீட்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிறத விட லாபம்தான் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, 5 முக விளக்கு உங்கள் வாசலில் ஒரு சின்ன கோலம் போட்டு, அது நீங்கள் என்ன கோலம் போட்டாலும் பரவாயில்ல, 5 முக விளக்கு, அது மண் விளக்காலே நீங்கள் பற்ற வைங்க. அதில் நெய் தீபம் போட்டு பண்ணும்போது அம்பிகையின் வாசம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும். இதை நீங்கள் தினந்தோறும் செஞ்சுட்டு வாங்க. முடியாத டைமில் பரவாயில்ல, ஆனால் தினந்தோறும் செய்வதன் மூலியமாக உங்களுடைய வீட்டில் என்றைக்கும் பணப்புழக்கம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும்.